பேங்க்குக்கு போறோம். ஆமா, பணம் எடுக்கிறதுக்கா? பணம் எடுக்கிறதுக்குலமா, குடுத்துட்டு வாங்க வரதுக்கு. அப்படியே சிமெண்ட் மூட்லாம் எடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் வெள்ளெல்லாம் விசாரிச்சு பார்த்து எடுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. அதோட ஃபஸ்ட்டு வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்னா பூமி பூஜை போடுவாங்க இல்லையா, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோமே. நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து தலை குளிச்சிட்டேன். மனம் வந்து பார்த்தீங்கன்னா தலை குளிச்சிட்டாரு. தலை குளிச்சுட்டு மூஞ்சில் வேக்சின் போட்டால் அதான் இந்த நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி போலாமா? சரி போலாம். தேவையான பொருள் எல்லாமே வந்து இங்கேயே வாங்கியாச்சு. இன்னையோட லாஸ்ட் டேட். கார்த்திகை மாசத்துக்கு, அதாவது மார்கழி மாசம் கை வைக்க கூடாதான் வேலையில. அதனால இன்னையோட லாஸ்ட்ன்றதுனால காலையில 7 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அதனால 6 to 7க்குள்ள அங்கே போய் பூஜை போட்டுறணும்ட்டு கிளம்பிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வத்தி கற்பூரம் இங்கே எல்லாமே வாங்கியாச்சு. ஒன்றே ஒன்று தான் விட்டோம். ஆமாம், அந்த என்னது நூல் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அந்த கொத்தனார் நூலுன்னுவாங்க, அளந்து கட்டுறதுக்காக. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டோம். அதான் முக்கியமாக வாங்கணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டோம். பட் பரவாயில்ல, உள்ளூர் கடையெல்லாம் விற்கும், போய் வாங்கிக்கலாம். ஓகே சரி, ஓகே சரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சரியா காலைல வந்த உடனே என்ன வேலை நடக்குது? காலைல வந்த உடனே குப்பை விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிளியர் பண்ணிட்டு போனோம். அப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையாக இருந்துச்சு. நேற்று வந்து கொளுத்து நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஸோ யூஸ் பண்ணாமல் கறந்து அதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துனேன் ஃப்ரெண்ட்ஸ். கொளுத்திட்டு அதை அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு போயிட்டேன். காலை வந்து எல்லாத்தையும் வாரி கொட்டிட்டு இருக்கோம். சரி சரி, கொட்டுங்க. காலையிலே எங்கள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. 6:30 7:30 தான் நல்ல நேரம்ல. ஆமாம், 6:15 7:15. அப்போ தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பார்க்கலாம். சரி பாருங்க. மொன வேற க்ளவுஸ் கையில் போட்டாரு. இதுக்கப்புறம் கைட்டுறது கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கொஞ்சம் இந்த இடத்துல கிளியர் பண்ணணும். அது கொஞ்சம் சேஃப் இல்லாத ஏரியா, அதனால காலில் செப்பல் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டாச்சு. சரி ஓகே. நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மனோவு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக மேலே நடந்துட்டு இருக்கு. பாவம் 2-3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு கையில்தா டைட் ஒர்க்கு தான். ஆமாம், பிரிச்சதே டைட் ஒர்க்கு. இன்னைக்கு தான் புதுசாக பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் கடைக்கால் பல்லாம் எடுத்து. ஆமாம், ஒரு அடி எடுக்கணுமா? ஆமாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அளந்து விட்டு போனாங்க. காலையில் அளந்துட்டு படைச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவருக்கு வந்து கொத்தனாருக்கு வந்து ஒரு வேலை இருக்கும், அதனால முடிச்சுட்டு மதியம் வந்து கை வைக்கிறேன். கடைக்கால் எடுத்து வச்சிட்டோன்னா ஆமாம், அவர் வந்து ஃப்ரீ ஆகிட்டு வந்து வேலை முடிச்சுட்டு வந்து நமக்கு ஆரம்பிச்சிருவார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்றா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வேலைலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வேலையும் செய்யலை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் களைப்பாக தான் இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்துட்டேன், ஒரு வேலையும் செய்யலைன்னொடனே கம்முன்னு இருக்கு மனோ. நீ ஏதாவது சொல்லுவேன்? ஒரு வேலையும் செய்யலைன்னு இல்லை, பள்ளம் எடுக்கிறதும் செய்யலை. பட் ஆனால் இந்த இடத்துல கிளியர் பண்ணது நீ தானே? கிளியர் பண்ணி எல்லாத்தையும் வாரி போட்டு கொளுத்தி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோவும் மாமாவும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் வந்து பள்ளம் எடுத்துட்டாங்க. திரும்ப இங்கே வந்து பள்ளம் எடுக்கணும். நம்ம அந்த ஒரு லைன் எடுக்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. நான் வந்து ஓட்டர் ஐடியா வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னேன்ல, அன்னைக்கு வந்து அது பண்ணவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து போடலையா. அவங்க மீட்டிங் போயிட்டாங்க, ஆஃபீஸில் யாரும் இல்லை, அதான் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால சரி இன்னைக்கு போயிட்டு அதை பண்ணிக்கிட்டு அப்படியே சிமெண்ட் மூட்லாம் எடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் வேலைலாம் விசாரிச்சு பார்த்து எடுக்கணும். இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குது. இப்போ வந்து மனம் வந்து இங்கே வந்து இது வரைக்கும் எடுப்பாங்க. சரி சரி, எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். என்ன சரியா சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சா? வேலை செய்ய விட்டுட்டு இவர் வந்து குழந்தை கூட ஜப்பு ஜமாலான்னுக்கிறாரு. சாப்பாடு சுட சுட ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்புறம் எனக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா கல் ஓடிச்சேன், என்னோட வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும் இல்லையா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறாங்க. தனியாக போய் நல்லா கூப்பிட்டு வந்து வா என் கூட விளையாட சொல்லிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து விளாட்றேன்.
எதுக்கு வந்தோன்னே தெரிஞ்சுட்டு எதுக்கு வந்தோன்னே மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், பள்ளம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும், சிமெண்ட் எடுக்கணும், அப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அது வந்து சொல்கிறேன். ஓகே? சரி ஓகே. போலாமா? நீ சாப்பாடு ரெடி பண்ணிட்டாச்சுன்னா கிளம்பலாம். வாங்க காட்டுறேன் சாப்பாடு. சுட சுட சோறு, சுட சுட சோறு, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, இல்லை பொரியல் எதாவது வேணால் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் இங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான் இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறோம். எதுக்குன்னா பேங்க்குக்கு போகிறோம். ஆமாம், பணம் எடுக்கிறதுக்கா? பணம் எடுக்கிறதுக்குள்ளப்பா, கொடுத்துட்டு வாங்கி வரதுக்கு. நீ ஒரு போடுங்க பேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. போயிட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நாங்கள் நகை வைக்கிறது, நாங்கள் தான் வைக்க போகிறோம். ஸோ நகை வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஆமாம், அதுலேயும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நகை வச்சும் எனக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்க போகிறோம். அதோட ப்ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் போட்டு எடுத்துக்கிட்டேன். என்னோட ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும்னு சொல்லலையா, அந்த வேலையும் நடக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதோட ப்ரூஃப் இருந்தா இருக்கு. போயிட்டு பார்க்கலாம் எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியல. போகலாமா? சரி போகலாம். சரி சீக்கிரம் மூட்டணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். மனா யாருமே ஆள் கூப்பிடாமலே நீயே எல்லாம் வேலை செய்கிற வேலைக்குதே. ஆமாம், சின்ன சின்ன வேலைலாம் நமக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் நம்மளே செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, இந்த கோலத்தில் இருக்கிறாரு. கட்டிங் மிஷின் போட்டு நம்ம வெட்டிட்டு அப்புறம் உடைக்கிறது, இந்த வேலைலாம் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். மிஷின்லாம் போடுவோம், உடைப்போம். முடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாயிடுச்சு அவனுக்கு. கண்ணு முடி, மூக்கில் இருக்க குட்டி குட்டி முடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா தெரியுது. இந்த டஸ்ட் இல்லை மேலே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குளிச்சிடலாம். உள்ளுக்கு ஏறக்கூடாதுன்றதுனால தான் இந்த துண்டு கண்ணுக்கு ஒரு துணியை சுற்றிக்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்ட கட்டமாக போட்டு வெட்டி எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காஜு கட்லி ஷேப் வருது. கீழே பாருங்க எவ்வளோ ஒருத்தர் கிடக்குதுன்னு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடும் வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மிஷின் போட்டிருக்கோம். போட்டுருக்கோம், போட்டுட்டு உடைக்க வேண்டியதான். இவ்வளோ வீட்டுக்கு போயிருக்கு, பார்க்கலாம். இது இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா நாளையிலேருந்து வேலை செய்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது நம்ம வேலை பல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் உடச்சி வச்சுன்னா அவங்க அடுத்தது கல் எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, அவங்க வேலையை பார்த்துவாங்க. கொத்தனார் ஒரு வேலையை நான் வந்து மிஷின் போடுறது, சரணியா வந்து இதெல்லாம் உடைக்கிறது, உளி வச்சு உடைக்கிறது. என் கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முட்டை முட்டையே வரும்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. மனோ கை ஆல்ரெடி முட்டை வந்து அது காயமாவே ஆயிடுச்சு. கையில் வச்சு எந்த அளவுக்கு பிஞ்சிச்சு. பல்லாம் எடுத்தோம்ல கட்டப்பறை போட்டு, அதுல பிஞ்சு போனது இதெல்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் பாதி மனம் உடைச்சாரு, பாதி நான் உடைச்சேன். அதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுட்டு இருக்காங்க. போட்டதுக்கப்புறமா இது உடச்சிட்டு இருக்கிற கொஞ்சம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல் கிடக்கு. அந்த செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி பழத்தில் கொட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் தானே. ஆமாம், அவ்வளோதான் வேலை. அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடும், மணி 5 ஆகிடுச்சு. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு இது எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சுட்டு 6 மணிக்கு இருட்டுன்னு சீக்கிரமா. ஆமாம், அதுக்கப்புறம் கிளம்பி போட வேண்டியதான். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள். நானும் போயிட்டு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ஓகே. வீட்டில் போய் நகை எடுத்துகிட்டு போய் அங்கே பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நகை வைக்கிறது இல்லையா, அதோட ப்ராசஸ்லேயே இப்போ தான். ஆமாம், நானும் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். டீட்டெயில்ஸ் ஆகிட்டு நோண்டி கேட்டுட்ருக்கேன். மனோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து இந்த வண்டி அது மாதிரி சம்மந்தம் தான். ஆமாம், கோல்டு லோன் பற்றி தெரியாது அந்தளவுக்கு. அதனால நகை வைக்கிற புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. சரி நாங்களும் போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப இங்கேயே கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வந்து கல் கிடிச்சிட்டு இந்த சைடில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரி நானும் போய் இருக்க கல்லை கிடிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இது வரைக்கும் எடுத்தோம். நேற்று வந்து பாதியிலே போயிடுச்சுல. ஆமாம், லைட்டாக கருப்பாக தெரியுது, ஷேடோ அடிக்கு. எப்படி போகுது வேலைலாம்? வேலையா கொஞ்சம் கஷ்டமாக தான் போகுது. ஈஸியாக போகுதா? ஆமாம், இது இப்போதைக்கு ஈஸி தான். இது வந்து செவரு ஒரு பக்கம் வந்து இதில் உட்காரும் ஓரளவுக்கு, சும்மா கவருக்காக. அதனால இதை உடச்சி இது காடி எடுக்கிறோம். சரி ஓகே, இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு வந்து இது முடிஞ்சிடும். இன்னைக்கு முடிஞ்சிருந்தானே இதெல்லாம்? இன்னைக்கு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு வேலை தான். சரி ஓகே, இதே மாதிரி அங்கே மட்டும் போட்டுட்டு வேலை முடிஞ்சிடும். அடுத்து கொஞ்சம் கலவை கலந்து கீழே பேஸ்மெண்ட் போடணும், அதான் பார்க்கணும். சரி ஓகே பார்க்கலாம்.
அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வேலை போயிட்டுருக்கு. இன்றைக்கி வருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களோட வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு வைக்க வேண்டிய வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கோம். இதோட வந்து வேலை வந்து வெள்ளிக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வருவாங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் புதன் வியாழன் பண்ணலான்னாங்க. அன்றைக்கி நமக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது, ஸோ முக்கியமான வேலை. அதனால் வேணான்னிட்டோம். முடிச்சுட்டே அதோட பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை டைட் ஆகிடும். ஸோ வந்து அப்போ பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.